கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் ரூபாய் 38 லட்சம் வடமாநில சைபர் கிரைம் கும்பல் மோசடி செய்திருக்கும் இந்த முயற்சியானது தற்போது அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும் இது தொடர்பாக புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சைபர் கிரைம் போலீசில் ராஜ்கமல் பிலிம்ஸ் சார்பில் இந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் ரூபாய் 38 லட்சம் வடமாநில சைபர் கிரைம் கும்பல் மோசடி செய்திருக்கும் இந்த முயற்சியானது தற்போது அதிர்ச்சி அளித்து வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த பண மோசடி தொடர்பாக தற்போது புகார் அளிக்கப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது. டிஜிட்டல் வழியில் தொடர்ந்து இந்த மாதிரியான சைபர் கிரைம்கள் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் மிகவும் பிரபலமான ஒரு நடிகரும் தயாரிப்பாளருமான இவருடைய நிறுவனத்திலும் இந்த மாதிரியான மோசடிகள் நடைபெற்று இருப்பது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பொதுமக்களிடையே தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ராஜ்கமல் பிலிம்ஸ் ஊழியரின் செல்போனை ஹேக் செய்து இந்த மோசடியானது நடைபெற்று இருப்பதாகவும் புகார்கள் தெரிவிக்கின்றனர். கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் ரூபாய் 38 லட்சம் வடமாநில சைபர் கிரைம் கும்பல்கள் மோசடி செய்திருப்பது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது தொடர்பான புகாரும் கொடுக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இப்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ராஜ்கமல் பிலிம்ஸ் ஊழியரின் செல்போனை ஹேக் செய்து இந்த மோசடியானது நடைபெற்று இருப்பதாக புகாரில் தெரியவந்திருக்கிறது. சென்னை சைபர் கிரைம்ஸ் போலீசில் இது தொடர்பான புகாரையும் ராஜ்கமல் பிலிம்ஸ் சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் 38 லட்சம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது தொடர்பான புகார் சென்னை சைபர் கிரைம் போலீசில் ராஜ்கமல் பிலிம்ஸ் சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன் வணக்கம். தற்போது ராஜ்கமல் பிலிம்ஸின் இந்த புகார் குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? நடிகர் கமலஹாசன் தயாரிப்பு நிறுவனத்தில் பாஸ் ஸ்கேம் மோசடி நிகழ்ந்திருப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த நிறுவனத்துடைய நிர்வாகி முரளி கிருஷ்ணன் என்பவர் அந்த புகாரை அளித்திருந்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த அந்த முரளி கிருஷ்ணன் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடைய நிர்வாகியாக பணியாற்றி வருகிறார். தற்போது நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரக்கூடிய தர்மன் திரைப்படத்தை, அதே போல சிவகார்த்தை நடித்து வரக்கூடிய சேயோன் திரைப்படத்தையும் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரித்து வருகிறது. கடந்த ஜூலை 2ஆம் தேதி இந்த நிறுவனத்தின் நிர்வாகி முரளி கிருஷ்ணன் செல்போன் எண்ணை மர்ம நபர்களால் முடக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து முரளி கிருஷ்ணனுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு தகவல் வந்தது. அதில் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் ஒருவரின் அசல் செல்போன் எண்ணை முடக்கிவிட்டு அவரது வாட்ஸ்அப் முகப்பு படத்தை வைத்து புதிய எண்ணிலிருந்து மர்ம நபர்கள் பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதன் மூலம் தயாரிப்பாளர் பேசுவது போன்றே போலியாக நடித்து அவசர தேவைக்காக 38,50,000 ரூபாய் பணம் தேவை என்று ஒரு தகவலை அந்த மர்ம நபர் அனுப்பியிருக்கிறார். சந்தேகமடைந்த முரளி கிருஷ்ணன் உடனடியாக இது தொடர்பாக சைபர் கிரைம் புகார் அளித்தார். சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்திய போது அது சைபர் மோசடி என்பது தெரிய வந்திருந்தது. அது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு முன்பாக இந்த பாஸ் ஸ்கேம் மோசடி பல்வேறு காவல்துறை அதிகாரிகளை குறிவைத்து நடத்தப்பட்டது. தற்போது திரைப்பட துறையை சேர்ந்தவர்களை குறிவைத்து இந்த மோசடி அரங்கேறி வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.